ஆந்திர சிறைகளில் வாடும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர சிறைகளில் வாடும் 500க்கும் அதிகமான தமிழர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் கடிதம் எழுதினார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் எந்தவித விசாரணையுமின்றி ஆந்திர சிறைகளில் வாடி வருவது தெரியவந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூலி வேலைக்காக சென்ற அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் கூறுகின்றனர். சிறையில் வாடும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கள் உறவினர்களையும் மீட்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 வருஷமா ஜாமீனே கிடைக்கலங்க. நாங்கள் 2-3 வக்கீல் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வக்கீல் வச்சுருந்தோம். அவர் 20,000 கொடுங்க 30,000 கொடுங்கன்னு சொல்லி காசு நாங்கள் ஃபீஸ் கட்டிருக்கிறோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஜாமீன் கிடைக்குன்னு சொன்னார். 1 மாதம் கழிச்சும் கிடைக்கல. 2 வருஷமா இப்போ கேட்டால் நான் ஹைகோர்ட்டுக்கு போட்டோமா, ஃபெயில் போட்டோமா, டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் தான் ஆயிருந்தது. நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வேலூரில் பஸ்ஸில் எங்கள் வீட்டுக்காரங்களை பிடிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஆனால் இது பிடிச்சிட்டு போன பிறகு தான் தெரியும். நான் ஊருக்கு திரும்ப போய் விசாரிக்கும் போது தான் தெரியும் அங்கே 2 பேர் வனத்துறைகள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் போய் விசாரிக்கும் போது இவங்களை என் ஜாமீன் எடுக்கலான்னு 2-3 வக்கீல் வச்சுருக்கான். இது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 30,000 40,000 கட்டியிருக்கேன். எதுவுமே இல்லை, எந்த பதிலுமே சொல்ல மாட்டேருக்காங்க. அம்மா என் பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பாங்க, என் பிள்ளைய கொடுவாங்கன்னு நான் அம்மா நாளாக வேண்டிக்கிட்டு கிடக்குறேன் சாமி. அந்த அம்மா என் பிள்ளைய கொண்டாந்து ஊருக்கு சேர்ப்பாங்கன்னு நான் கடவுளெல்லாம் வேண்டுறேங்க. அந்த அம்மாலாம் இப்போ நினச்சி அழுகுறேங்க.